சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் கட் பண்ணணும். இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கணும். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இவெல்லாம் வெறுமனையன்ற டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். இதில் இப்படி சொர்றன்னு குத்தணும். எனக்கு வச்சு கொடுத்தா அந்த ஜாடி தான் இது. நான் யாராவது எனக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி நம்ம கிடாரங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அது நல்லா நாத்தங்காய் மாதிரி. நாத்தங்காய்க்கே இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது பச்சையாக இருக்கும், இது மஞ்சளாக வாங்கிக்கோங்க. ரெண்டாவது நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதுதான் ஊறுகாய்க்கு. அதாவது பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் கட் பண்ணணும். இதை இந்த இப்படி சின்ன சின்னதாக க்யூபாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ரெண்டாக நடுவில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுறத விட இதுதான் கரெக்டு. இந்த ப்ரொசீஜரில் இப்படி ரெண்டாக கட் பண்ணி இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது பாருங்க, அளவு ஏதாவது ஒன்று அளந்துக்கோங்க. அதில் 8க்கு 1. இப்போ இதில் அளக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி அளந்துக்கணும். அளந்துண்டா இதில் 8 டம்ளர் அளந்தா 1, 4 அளந்தா அரை டம்ளர். அப்படி உப்பு கணக்கு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த ஒரு பழம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரும்புடியாக ஒரு பிடி உப்பு. இப்போ சின்ன பழமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா உள்ளடங்கி ஒரு பிடி உப்பு. இதான் கணக்கு. சின்ன பழம்னா அப்படி உள்ளடங்கி ஒரு பிடி, பெரிய பழம்னா நல்லா பெரும்புடியாக அப்படி ஒரு பிடி. இவ்வளவு தான் கணக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி. இப்போ ஒரு பழம் எடுத்துக்கிறோன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி வச்சுக்கலாம். இந்த இப்படி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். விதையெல்லாம் இந்த பாருங்க இப்படி தனித்தனியாக வந்துடும். ஜாடியில் போட்டுடலாம். இப்படி ஜாடிக்குள்ளே திருத்தி போட்டுடலாம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் 4 டம்ளர் இருக்குது. நாலு டம்ளர். அதனால் நம்ம அரை டம்ளர் போட்டுருக்கோம். அதில் 2 பெரிய பழமும் ஒரு சின்ன பழமும் கட் பண்ணி போட்டோம். அதனால் 2.5 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். அதில் இப்படி கலந்துடணும். இதை பொறுத்த வரைக்கும் ஊற விட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போரலைன்னா அதுக்கப்புறம் வேணும்னா திருப்பியும் போட்டுக்கலாம். என்ன மம்மி கையில் கலர்றேன் பேல்? இதெல்லாம் கையில் கலர்னாலாம் ஒன்றும் ஆகாது. அப்படி கலரிட்டு அப்போ தான் நல்லா பரவலாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா பரவலாக இது பண்ணிவிட்டு இப்படி ஜாடியில் போட்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு உப்பு போடணும். இந்த பாருங்க, இவ்வளோ உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு. அதை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். பாருங்க, குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் குத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகு போட்டுருக்கேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? அதை சொல்கிறேன் இருங்கோ. அன்றைக்கி நம்ம கிடாரங்காய் திருத்தி உப்பில் போட்டோம் இல்லையா, உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாருங்க பாதியே எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இவெல்லாம் வெறுமனையே நாத்தங்காய் மாதிரி தொட்டுன்னு சாப்பிடுவா. இது பித்தத்துக்கு ரொம்ப நல்லது, பித்த சமனி. அந்த நாத்தங்காய் எப்படி உபயோகமாகுதோ அதேமாரி இது பாதி அப்படியே காய வைக்காமல் வச்சுருக்கேன். இப்போ இதைத்தான் ஊறுகாய் போட போகிறேன். இது அப்படியே உப்பு நார்த்தங்காய் மாதிரி உப்பு கிடாரங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெயிலில் வச்சு. இதுதான் இப்போ நம்ம ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு தான் ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் குத்தி கடுகு போட்டிருக்கேன். மிளகா அப்படி வறுத்து காம்போடையே தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். அதிலே போட்டேன். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ
ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம். இது கொஞ்சம் நன்னாவே பெருங்காயம் போட்டுக்கணும். இதை எடுத்து இதில் இப்படி சொர்ருன்னு குத்தணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தய பொடி பாருங்க, 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அது முன்னாடியே போட்டு அது மேலேயே சுருன்னு குத்திருக்க வேண்டியது தானே. அது சுருன்னு குத்துறது இல்லை. இது என்ன கொத்தமல்லியா? இல்லை, கடுகு தான் அப்படி கருப்பாக இருக்கு. பெருங்காயமும் கடுகும், அவ்வளோதான். கிடாரங்காய் ஊறுகாய் ரெடி. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இந்த ஜாடியில் எடுத்து வச்சுருவோம். ஜாடி எல்லாமே எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த மாதிரி ஜாடிகளில் தான் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமாக டிசைனாக அழகழகாக அப்படி இருக்கும். இது எல்ஐசி காலனியில் ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ஒரு செட்டியார் வீட்டம்மா. அவள் நவராத்திரி ரொம்ப சூப்பராக பண்ணுவா. அவள் ஒரு பெரிய மீனாட்சி வச்சுருக்கா. மீனாட்சி வச்சதுக்கு பயங்கரமாக அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. அவள் வீட்டில் ஒரு வருஷம் நவராத்திரிக்கு இந்த ஜாடி எனக்கு வச்சு கொடுத்தா. அந்த ஜாடி தான் இது. நான் யாராவது எனக்கு கிஃப்ட் கொடுத்தாள்னா அதை ரொம்ப இதுவாக போற்றி பாதுகாப்பேன் நான். இதில் இது இந்த ஷீலாவோடைய கிஃப்ட் இது எனக்கு. இது கொஞ்சம் நழி ஆறணும். ஆற விட்டு அப்புறமா நான் ஜாடியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தலை சுத்தல், கிருகிருப்பு, வாந்தி, மயக்கம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கூட இந்த நம்ம காய வச்சுருக்கோம் பாருங்க, அப்படி வெத்தல், இந்த மாதிரி இதை ஊறுகாய் போடலாம். ஊறுகாய் அவளுக்கு கூட கொடுக்கலாம். இங்கே கேப்பேள் உப்பாக இருக்கே, இது வந்து பிபி வந்துருமேனே. இது பிபிக்கு மருந்து, அதனால இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் தொட்டுக்கலாம், தப்பில்லை. இது காரம் போட்டு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது வெறும் உப்பு மட்டும் போட்டு வச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான். சுவையான கிடாரங்காய் ஊறுகாய் ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.